எல்லாருக்கும் வணக்கம். Firstly, despite the orange alert, media and Aariyan movie support பண்ண வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Okay, let's start with 𝗙𝗵𝗏 sir. I loved since I'm the guy. Since I'm the guy came out, I've been obsessed with it. I'm sorry for pronouncing it wrong, but I really loved it, and I'm really looking forward for all the other songs to come out. So yeah, that and Harish, the officer, is not there, but he's not here. I loved every visual, like every frame was very beautiful, and it was nice working with you, sir. So Selvaraghavan sir, actually உங்க பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும் sir, because of the strong character you are, and so movie-ல I'm really excited to see you, watch you that, and Shraddha garu, I've heard a lot about you, and to meet you today is a really great thing. It's been because முன்னாடி நிறைய ஷூட்ல மீட் பண்ணிருக்க வேண்டியது, but I kept missing it, and I really love your work in each and every film that you do, Telugu films and all that, and it's nice meeting you today. Yeah, Praveen sir, so thank you so much for giving me this opportunity and for trusting me with this role, and நான் வளர என்ஜாய் செய்யுது this whole shoot. And I want to thank VV Studios for taking such good care of us. நிறைய டிஃபிகல்ட்டான லொக்கேஷன்ஸில் it was difficult to shoot in such locations, and they made us easier for us. The whole production team made it easier for us, so thank you so much for that. And Vishnu, Vishal sir, sir, it was great working with you, sir. I learned a lot from you, and I want to say more, but on a pre-release event அப்புறம் நிறைய பேச முடியாது. So thank you so much, sir. It was a pleasure working with you. Thank you so much. ட்ரெய்லர் அந்த லாஸ்ட் ஷாட்ல எல்லாருக்குமே கூஸ் பம்ப்ஸ் அது பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ ராவா, அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு டெட்லி வில்லனா இந்த படத்தில் வலம் வந்திருக்காருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்மளோட ஃபேவரட் டிரெக்டர், ஆக்டர், ஸ்க்ரீன் ரைட்டர், ப்ளீஸ் வெல்கம் த ஒன் அண்ட் ஒன்லி செல்வராகவன் சார். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு விஷ்ணு விஷால் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நாங்கள் மீட் பண்ணி ஒர்க் பண்ணது இல்லை. பட் ஐ ஆல்வேஸ் டேக்கன் அ பேக். நல்ல ஒரு ரோல் பண்ணணும், நல்ல ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்து பண்ணணும். ஓகே, அவருக்கு எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த டீம் அண்ட் விஷ்ணு விஷால் எல்லாம் இவங்க வீட்டுக்கே போக மாட்டாங்க. ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. நம்ம போயிட்டு ஏங்க நீங்கள் இந்த வீட்டுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? ஒரு ஹீரோ அப்படியே இங்கே கிடக்கிறாரு, இந்த படம் நல்லா வரணும், இந்த ஷார்ட் நல்லா வரணும், இந்த நம்ம சொன்ன விஷயம் நல்லா வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமாவை நேசிக்கிற, சினிமாவை காதலிக்கிற, சினிமாவை அவ்வளவு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம். சில பேர் பணத்துக்கு வருவோம், சில பேர் ஓகே இது என் வேலை அப்படின்னும். பட் அவருக்கு இதுதான் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு சுவாசிக்கிற ஹீரோ. வெரி ஹாப்பி, லைக் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு ஷார்ட் நல்லா வரணுன்றதுக்காக. அவுட்ஸ்டாண்டிங். அதே மாதிரி இந்த டைரக்டர் பிரவீன், இத்தனோடு ஒரு அந்த கரெக்டாக சொல்லுங்கள். இது மாதிரி சின்ன மெட்டிகுலஸ் டைரக்டர். ஸோ அவரும் இங்கே தான் இருக்காங்க. ஐ விஷ் தம் ஆல் த பெஸ்ட். சினிமாவை இவ்வளோ தூரம் நேசிக்கிற நீங்கள், உங்களுக்கு எப்பவும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய ரிலேட்டட் தீபாவளி வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம படம் ஆரியன் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆக போகுது. மீடியா அவங்களுக்கு ஸ்பெஷலி முதலாவது தேங்க்யூ சொல்லணும் இங்கே வந்ததுக்கு. நான் விஷ்ணு விஷால் த ப்ரொடியூசருக்கு முதல்ல தேங்க்யூ சொல்லணுமா, இல்லை விஷ்ணு விஷால் த ஹீரோக்கு முதல்ல தேங்க்யூ சொல்லணுமா? நான் அந்த கன்ஃபியூஷனில் இருக்கேன்.
ஆனால் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது விஷ்ணு விஷால் த ப்ரொடியூசருக்கு. ஸோ விஷ்ணு சார், என் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஃபார் அப்ரோச்சிங் மீ வித் திஸ் ஸ்கிரிப்ட். இவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்வால்வ் ஆகி அட்டென்ஷன் டு டீட்டெயில் கொடுத்து நீங்கள் இந்த படம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. I salute you. Kudos to your efforts, and I hope you are proud of what you have created. I am definitely very proud. வி ஸ்டுடியோஸ் அண்ட் ஆரியன் அண்ட் அதுக்கப்புறம் வர ஃப்யூச்சரில் வர ஒவ்வொரு ஃபில்மும் யூனிக்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அண்ட் டு மை co-actor Vishnu Vishal, again, thank you so much for giving me the space to explore this character. இவ்வளோ சப்போர்ட்டிவாக, இவ்வளோ என்கரேஜிங்காக. Thank you for truly showing me what collaborative effort means. நான் உங்களோட பேஷன்ஸை பார்த்துருக்கேன், உங்களை ஒரு அளவுக்கு உங்களை ஸ்ட்ரகிளை பார்த்துருக்கேன், உங்களை க்ரோத் அண்ட் ஹீலிங் கூட பார்த்துருக்கேன். அண்ட் இந்த ஃபில்ம் ஷூட் பண்ணும்போது I found a friend in Vishnu. So I'm very grateful for that. It was a wonderful experience working with you, Vishnu, and I really hope that we collaborate again. Selva sir, நான் ஷூட் பண்ணும்போது காட்டல, ஆனால் I was very scared sitting across the chair. நான் நடிக்கிறதா இல்லை அவங்கள பார்க்குறதா I did not know because he's so good. அவங்கள பார்த்தாலே I was very nervous, but he had some mystery about him, and it's very inspiring. Selva sir, thank you so much. I think you enhanced my performance in the scenes that we did together. Thank you so much, sir. Nama director Praveen, you are a fantastic storyteller. You have this very special ability. Unga actors நீங்க exactly எவ்வளோ கைட் பண்ணணும்னு உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். Not too much, not too less, and that's a real skill, I feel. Thank you so much for conceiving the character of Naina. Thank you for bringing it to me. நான் ஸ்டில் சைன் பண்ணப்போ நீங்கள் ஒரு நோட் எழுதி கொடுத்தீங்க எனக்கு. I don't know if you remember. அது இன்னும் இருக்குது. பட் day 1லேருந்து இப்போ வரைக்கும் thank you for the faith, thank you for the belief. Gibran, there's something very special about your music. I'm sure we all know it. I'm sure, I hope you know it, because என் ஃபில்மோகிராஃபியில் என்னோட one of my most favorite music albums Gibran தான் எனக்கு கொடுத்தது. That is Mara. That is somehow always on my repeat playlist, and I'm so happy that Gibran, we are part of this team together. Nama padatoda part, I'm the 𝗙𝗶𝗿 𝗖𝗵𝗆, I was like, this is it, I love it, and I'm sure this will be a great addition to our a movie. Harish, Nama DOP, is not here, but I'm after cinema kuda paakala, I'm really excited to watch it on the big screen. Shoot பண்ணும்போது I knew that we are in very good hands, that we have a very solid product. Again, can't wait for 31st of October to watch it on the big screen. Sandokesh, so in the padam, it's a crime story, it's a whodunit classic. And we all know the story, and we know that I feel like the toughest job is nama editor oda and I'm so happy that you're part of this, and so, I'm so excited to watch this, and I think now இன்னொரு வாட்டி சொன்னா I just sound very repetitive, but I'm just so happy you're part of this. Jayachandra sir, thank you so much. I'm missing Manu, thank you for coming. Manasa, I wish you all the best. I think you are as beautiful as you are. You are way more talented too, and it shines through you. I'm so glad to be doing this with you. Thank you so much. See you all 31st October in the theatres. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஓகே, கமெண்ட்ஸில் எல்லாம் கேட்குறதே வந்து ராட்சசன் மாதிரி இருக்குமா அப்படின்னு தான் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே இருக்குது. பிகாஸ் எங்கள் கொலாபரேஷன் என் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண ஒரு கொலாபரேஷன், அண்ட் அதுக்கப்புறம் இட்ஸ் செகண்ட் ஒன். பட் எனக்கு ராட்சசனுக்கும் ஆரியனுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ராட்சசனில் வந்து வில்லன் யாருன்னு அது தெரியறது தான் வந்து
அவ்வளோ நேரம் செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம். பட் இங்கே ட்ரெய்லர்லேயே வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு ஸோ நரேஷனாக மியூசிக்கல் நரேஷனாக அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவுமே இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் செல்வராகவன் சார் அவர் டேரக்டராக தெரியும். அண்ட் அவரோட மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் ஐ ரியலி லைக் யூடியூப்பில். அண்ட் பர்ஃபார்மன்ஸாக பல இடங்களில் அந்த சான் சொன்ன மாதிரி க்யூஸ் எடுத்து கொடுக்கறது வந்து அமேசிங். தேங்க்ஸ் அ லாட் சார். இட்ஸ் மை ஹானர் டு ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இங்கே எல்லோரும் டீம் நாங்கள் எல்லாருமே அடிக்கடி ஒர்க் பண்ணியிருக்கோம். டிஎன்ஏ ஜஸ்ட் நோ வி டிட் அண்ட் மாராக்கு அப்புறம் சதாக்கிட்ட. அண்ட் ஸோ இட்ஸ் அடிக்கடி மீட் பண்ணுற ஒரு டீம். அண்ட் எக்ஸைட்டட். அண்ட் எனக்கு வந்து நிறைய நேரம் எடிட்டர்ஸ்க்கு வந்து கிரெடிட்ஸ் அந்தளவுக்கு போகாது. பிகாஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க வந்து ஓகே மியூசிக் அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி ஃபேன் மாதிரி நிறைய எடிட்டர்ஸோட ஒர்க் இருக்குது. ஏன்னா பிகாஸ் எங்கள் ஒர்க் எவிடெண்ட்டாக தெரியறதுக்கு அந்த மார்க்கர்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் சவுண்ட் ட்ராக்கை வச்சு திரும்ப ரீசிங்க் பண்ணுறது, ஃபேன் வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவார். அண்ட் ராட்சசனுக்கும் வெளிலேருந்து பார்க்கும்போது எனக்கு கிரெடிட் கிடைக்கும். பட் ஹீ பிளேஸ் அ மேஜர் ரோல். அது இதுலேயும் எனக்கு வந்து அழகாக லைக் பால் போட்டு கொடுக்கறது எல்லாமே ஹி ஹஸ் டன். அண்ட் அந்த கொலாபரேஷன் ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் வித் சான். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ டாக் அபவுட் மை டைரக்டர். ஃபர்ஸ்ட் நான் ஃபில்ம் பார்த்த உடனே இதை ரைட் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்டை இவ்வளோ தெளிவாக நரேஷனோட சொன்னது. அண்ட் மோர் ஓவர் இதை ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் பிரவீன் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். இட்ஸ் நைஸ் ஒர்க்கிங். அண்ட் அவர் படம் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு ரைட்டர்ஸ் மைண்டு தான் இதை வந்து எழுதியிருக்க முடியும் அப்படின்னு தென் அப்புறம் மீட் பண்ணோம். அண்ட் அவர் பார்க்கவும் ரைட்டர் மாதிரியே இருந்தார். ஸோ அண்ட் தட் ஒன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே விஷ்ணு விஷால் சார். அண்ட் தேங்க்ஸ் அ லாட் சார். இட்ஸ் உங்களோட ட்ரஸ்ட் அண்ட் தட் கீப்ஸ் மீ புஷிங். ஓகே இதை இன்னும் வேறு ஒன்று பண்ணணும்னு. ஏன்னா இந்த படத்துக்கு ஃபேன் சொன்ன மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று பண்ணியிருக்கோம். லைக் அது டீசரில் ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்தேன். ஓகே டீமுக்குள்ளேயே நல்லா ரிசீவ் ஆச்சு. தென் ட்ரெய்லர்லேயும் பண்ணோம். தென் டோட்டலி மியூசிக்கல்லி ராட்சசன்லேருந்து அப்படியே டோட்டலி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு வேர்ல்டு வி ஹவ் ட்ரை டு கிரியேட். அது ஆரியனோட வேர்ல்ட். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஷ்ரவந்தி அவங்க தான் எனக்கு டெய்லி கால் பண்ணி அழகாக மாதிரி இருப்பாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் புஷிங் மீ. அண்ட் ஐ திங்க் கண்டிப்பாக இது வந்து ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில்மாக இருக்கும். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தேட்டர். யூ வில் ரியலி லவ் இட். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட் ரிலீஸ் ஓஹோ இந்த பேபிக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த ரிவ்யூஸ் அண்ட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. ஆரியன் ஒரு எக்ஸைட்டிங் த்ரில்லர். உண்மையிலே என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன தான் டிஷர்ட்டில் போட்டாலும் நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். வி வில் கம்பேர் வித் ராட்சசன். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நான் 2 படமுமே என்னோடய ஃபேவரட். ராட்சசனே நான் நடிச்சிருப்பேன். ஐ டிட் அ கெஸ்ட் ரோல். பட் இந்த படம் வந்து இந்த கதை கேட்கும்போது ஒரு ஷாக் வந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு. பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு டைரக்டர் பிரவீன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். அண்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சிம்பிளிஃபை பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி டைரக்டர். ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்டே அழகாக எடுத்திருக்காரு. நம்ம எல்லாருமே த்ரில்லர் ஜானரோட எல்லாருமே ஃபேனாக இருக்கும். ஸோ த்ரில்லர் ஜானர் ஃபேனர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் பை ஹரிஷ் அண்ட் ஸ்டன்னிங் பர்ஃபார்மன்ஸ் பை விஷ்ணு விஷால். அவருக்கு போலீஸ் வர ரோலுக்கு ஹோம்ஒர்க் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அவங்க வீட்டிலேயே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்பா. அதனால் போலீஸ் ரோல் வந்து பிச்சு எடுத்துடுறாரு. எனக்கு ஆக்டர் விஷ்ணு விஷாலோட தான் ஃப்ரெண்டு. ப்ரொடியூசர் விஷ்ணு விஷாலோட நான் ஃப்ரெண்டு கிடையாது. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒர்க்குன்னு வந்துட்டா ரொம்ப 24 hours ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஷ்ரவந்திக்கு தெரியும், இங்கே எடிட்டருக்கு தெரியும், ஜிப்ரான் சாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவார், திடீர்னு கூப்பிட்டு ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு எங்கள் வீடு கிட்ட ஒரு பாட்டு வந்திருக்கு கேளு அப்படின்னுவார். பாட்டு கேட்டோம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டை போடுவார். இது எப்படி இருக்குங்க, நமக்கு அப்படியே கண்டாக்டிட்ட போன மாதிரி இருக்கும். ஒரு லென்ஸை போடுவாங்க, அப்படியே நல்லா தான் தெரியும். திரும்பி இன்னொரு லென்ஸ் போட்டு இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்னுவார். ஸோ இதெல்லாம் முடிக்கும் போது காலைல 5 மணி ஆகும். வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் நல்லா பாட்டு பாடுவாங்க. ஸோ 2 பாட்டோட அந்த பாட்டு பெருசாக இருக்கும். ரொம்ப 24 hours டெடிக்கேஷன். பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது எனக்கு பிகினிங் ஃபுல்லாகவே என் கெரியரில் வந்து கார்த்திக் சுப்ராஜ், நலன் இவங்களோடே இருக்கேன்.
டேரக்டர்ஸோட ஒர்க் எவ்வளோ டீடியஸ்னு எனக்கு நல்லா தெரியும். அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் என் பேரை போட மாட்டாங்க அவங்க 2 பேருமே. ஆனால் ப்ரொடியூசரோட ரோல் வந்து இருக்கிறதுலே டஃபஸ்ட்டுன்னு நான் பக்கத்தில் இருந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். ரியலி உண்மையிலே இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு கஷ்டப்பட்டால் அவங்க ஃபேமிலி கஷ்டப்படும், பட் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டால் இண்டஸ்ட்ரியே கஷ்டப்படும். ஸோ ப்ளீஸ் என்ன சொல்கிறேன், என்கரேஜ் ஆல் தி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அண்ட் உங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எல்லா படத்துக்கும் தேவை. அதை கண்டிப்பாக நீங்கள் எப்பயுமே கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் நான் வந்து நியூஸ் ரீடராக பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண ரோல்லேயே நான் கஷ்டப்பட்டது இந்த ரோல் தான். ஏன்னா நியூஸ் படிக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியாகவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பார்த்து எனக்கு டெலிகிராம்ஸும் இல்லை. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நியூஸ் ரீடரை பற்றி நீங்கள் சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். ஷோபனா ரவி. அவங்க நியூஸ் படிக்கும்போது அவ்வளோ பிடிக்கும், மாடுலேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் நடிக்கும்போது லைட்டாக 2 இடத்துல கொஞ்சம் ட்ராமா பண்ண அவருக்கு டேரக்டர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் வேணாம், நியூஸ் படிங்க அப்படின்னு. ஸோ ஹாப்பி டு பி இன் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் த்ரில்லர். ஆல் தி ஆர்டிஸ்ட், மான்சா சௌத்ரி, ஸ்ரதா மேடம் அண்ட் ஸோ எக்ஸைட்டட். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து செல்வராகவன் சாரோட பெரிய ஃபேன் நான் வந்து பார்த்து அவரோட எல்லா படமுமே ரொம்ப பிடிக்கும். அவர் இருக்காருன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட், பட் எனக்கு காம்பினேஷன் இல்லை. இன்றைக்கி நான் பக்கத்தில் செல்வராகவன் சாரை மீட் பண்ணது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். சார், ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார், தேங்க்யூ ஸோ மச், யூ ஹவ் டன் அ கிரேட் ரோல். அதை நான் சொல்லக்கூடாது, பிகாஸ் யூ ஆல் நோ ஹவு கிரேட் ஹி இஸ், பட் ஹி ஹஸ் டன் அன் அமேசிங் ரோல். ஜிப்ரான் சார், அமேசிங் மியூசிக், சூப்பர்ப், அண்ட் சான் லோகேஷ் அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் அண்ட் மனு ஆனந்த், தேங்க்ஸ் ஃபார் கமிங், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல பேச விட்டாங்க, பேசவே மாட்டேன்னு சொன்னேன், முதல்ல பேச விட்டாங்க. ஆரியன்ற இந்த படம் வந்து எனக்கு எப்படி எஃப்ஐஆர் எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு எனக்கு ஆரியனும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி நான் இங்கே வர்றதுக்கு மெயின் ரீசன் two people. One is my closest friend பிரவீன், அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். ரெண்டாவது he is also a friend, but first he is the producer and hero of my film 𝗙𝗵𝗄, Vishnu. ஸோ இவங்க 2 பேருக்காக தான் நான் இங்கே வந்தேன். So I'll just quickly take few minutes just to talk about this film and இது எப்படி நடந்தது அப்படின்றது. எஃப்ஐஆர் பண்ணிகிட்டு இருந்த டைமில் விஷ்ணு சார் வந்து எனக்கு ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் பண்ணணும், க்ரைம் சப்ஜெக்டை நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய டைரக்டர் யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஸோ ஐ சஜஸ்டட் பிரவீன்ஸ் நேம். ஏன்னா பிரவீனோட என்னோட ஜேர்னி வந்து இட்ஸ் 15th year now. ஏன்னா நானும் பிரவீனும் கௌதம் மேனன் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஒரே நாள் ஜாயின் பண்ணோம். we joined this very same day and till date he remains as one of the most trusted people I have in this industry. எந்த ஒரு ஸ்கிரிப்ட் விஷயமாக இருந்தாலும், படம் மேக்கிங் இல்லை ஒரு படத்தை பார்த்து அதை கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவரோட தான் நான் மேக்ஸிமம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ஆல் தீஸ் ரீசன்ஸ் ஐ ஃபீல் திஸ் occasion is very important for me as much as it is for Praveen. So I had the privilege of introducing Vishnu and Praveen, and அப்படிதான் இந்த படம் செட் ஆச்சு. Then came a point where பிரவீன் வந்து அவரோட கதையை வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இது ஸ்க்ரீன் பிளேயாக எழுதணும் அப்படின்ற ஒரு பாயிண்டில் என்கிட்ட கேட்டார், கேன் யூ கொலாபரேட் அண்ட் ஒர்க் வித் மீ ஆன் திஸ் ஃபிலிம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்தபோது நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான், நீங்கள் தயவு செஞ்சு தமிழில் மட்டும் எழுதிடாதீங்க, யூ ரைட் வாட் எவர் யூ வாண்ட் ரைட் பட் ரைட் இட் இன் இங்கிலீஷ், நீ தமிழை கொலை பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ், அதனால் அது மட்டும் பண்ணாதேன்னு கேட்டேன். அதனால் அப்படி நாங்கள் 2 பேர் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி உருவாக்கின ஒரு ஸ்க்ரீன் பிளே. இது ரொம்ப நல்ல ஸ்க்ரீன் பிளேன்னு நானே சொல்லக்கூடாது, பட் இட் இஸ் பிரவீன்ஸ் எஃபர்ட்ஸ் தட் யூ வில் see on the 31st of October. And Vishnu is someone who is very very close and special to my heart. எஃப்ஐஆர்ன்ற படம் வந்து ஒரு 3 ப்ரொடியூசர்ஸ் தாண்டி அது ட்ராப் ஆன ஒரு ஸ்டேஜில் அந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக நடித்தார். நடித்தது மட்டும் இல்லாமல் அது இட் வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் டிலேஸ் பிகாஸ் ஆஃப் கோவிட். அந்த கோவிட் எக்ஸ்பீரியன்ஸையும் தாண்டி அந்த படத்தை நல்லா தியேட்டருக்கு கொண்டு வந்தார். இந்த மாதிரி ஒரு
ஈவெண்ட் இதை விட சிறப்பாக அவர் பண்ணார். அந்த பாயிண்டில் அவ்வளோ ப்ரெஷரில் இருக்கும்போதும். ஸோ அதனால் ஐ வில் ஆல்வேஸ் பி இண்டப்டட் டு விஷ்ணு ஃபார் வாட் யூ டன் ஃபார் மை கரியர். ஸோ வித் தட் இந்த படம் ஆரியன் வந்து பிகாஸ் இட்ஸ் அ க்ரைம் சப்ஜெக்ட், அது இதோட டீட்டெயில்ஸ் ரொம்ப பெருசாக வெளிப்படையாக பேச முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுருக்கோம். பட் ஒன் திங் ஐ கேன் டெல் யூ தட் படம் பார்த்ததில் ஐ கேன் டெல் யூ Vishnu obviously is nailed the character as a police officer, but Selva sir, you are an absolute legend. நீங்கள் மிரட்டுறீங்க சார். உண்மையிலேயே படம் பார்த்து உங்களை பார்த்து பயம் வந்துடுச்சு. So it is really something that is special, your performance. And Shraddha, you are a powerhouse of performance. You are amazing in the film. Manasa, you have an absolutely great presence in the film, and many congratulations, and I hope all of you go on to do great film. And லோகேஷ், இந்த மாதிரி ஒரு படத்தை கட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் இட்ஸ் டன் an absolutely amazing job. And I hope he gets all the credits when the film releases. நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ கஷ்டமான ஒரு அந்த பேஸை மெயின்டைன் பண்ணி கட் பண்ணியிருக்காரு. இப்ரான் சார், நீங்கள் வந்து ரொம்ப ஹை ப்ரெஷரில் இருக்கீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இந்த ட்ரெய்லரோட மியூசிக் எல்லாமே வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி கிக்-ஆஸ் சார். ஸோ ஐ நோ தட் யூ வில் டூ யர் மேஜிக் இன் த ஃபிலிம். ஐ லுக் ஃபார்வர்ட் டு வாட்சிங் திஸ் ஃபிலிம் லைக் எவ்ரி ஒன் எல்ஸ். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செஞ்சு படத்தை தியேட்டரில் பாருங்கள். இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஒரு மெயின் டூல் எங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு எல்லாரையுமே தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். திஸ் ஃபிலிம் வில் பி வொர்த் இட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஆரியன் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக நான் பார்க்குறேன் அந்த க்ரைம் படங்கள்லேயே. ஏன்னா எல்லா க்ரைம் படத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு இந்த படம். அது டெஃபினட்டாக சொல்கிறேன். படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஷோராக ஃபீல் ஆகும். இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த க்ரைம் படத்தோட வில்லனோட ஐடியாலஜி இந்த படம் டோட்டலாக அது பிரேக் பண்ணியிருக்கோம். இந்த வில்லனோட ஐடியாலஜி டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் இந்த டீமை ஒர்க் பண்ணியிருக்கோம். படமும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த விஷ்ணு சார் அண்ட் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் விஷ்ணுவரை பற்றி சொல்லி ஆகணும். விஷ்ணுவர் வந்து பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவர் எப்படி ஹார்ட் ஒர்க்கர்னா, நான் எப்படி ஃபைன் பண்ணுறேன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். ராட்சசன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் கிளைமேக்ஸ் ஷூட் அப்போ நான் போயிருந்தேன் செட்டுக்கு. அப்போது கிளைமேக்ஸ் போர்ஷன் எடுத்துக்கும் விஷ்ணு சார் கேட்டார், சார் நான் இன்ட்ரோல் பிளாக்கில், அது ராட்சசன் படுத்துகிறேன், இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு ஷார்ட்டில் கண் சிமிட்டி இருப்பேன், அது ஓகேவா உங்களுக்கு பாருங்கள். நான் நினச்சேன் கிளைமேக்ஸ் எடுத்ததுக்கும் இன்டர்வல் எடுத்ததுக்கும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 months டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி ஷார்ட் ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ இவர் வந்து ஃபுட்டேஜ் மனப்படம் இல்லை. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் அந்த நம்ம என்ன ஷார்ட் எடுக்கிறோன்ற மைண்டில் ஏற்ற முடியும் அப்படின்றத அவர் அனலைஸ் பண்ணாலும் ரொம்ப எக்ஸைட் ஆன விஷயம் அது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சுட்டு அவங்க கிளம்பி போகிறது இல்லாமல் அந்த ஃபுட்டேஜ் மனப்பாடம் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் ஃபுட்டேஜ் மார்க் பண்ணுறதுக்கு நான் கண்ணை வச்சு தான் மார்க் பண்ணுவேன். என்ன ஒரு கண்ணு என்ன பேசுது ஃபிலிமில், அதை வச்சு தான் நான் ஃபுட்டேஜை மார்க் பண்ணுவேன். ஸோ அவர் அது பர்ஃபெக்டாக நோட் பண்ணி சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட ஒர்க்கிங் பேட்டர்ன். அவர் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஒர்க்கிங் பேட்டர்ன் வச்சுருக்காரு. அது ரொம்ப எனக்கு ரொம்ப இப்படி பண்ணால் எல்லா படமும் நல்ல படமாக வரும்ன்ற எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதில் அந்த வகையில் இந்த படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ரொடக்ஷனாகவும் அவர் நம்ம ஒரு சீன் எடுத்துட்டோம், அது வந்து இவ்வளோ செலவாயிடுச்சு, அந்த சீன் அப்படி தான் யோசிக்கவே மாட்டார். நல்லா இல்லையா எடுத்து போட்டு ரிசர்ச் கூட பண்ணலாம், அந்த சோனுக்கு யோசிக்கிறாள் அவர். கண்டிப்பாக நல்லா வரணும், அவ்வளோதான். அது மட்டும் தான் மைண்டில் இருக்கும். மற்றபடி வேறு எதை பற்றி யோசிக்கவே மாட்டார். படம் நல்லா வரணும். அது ப்ரொடக்ஷனாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம், படம் நல்லா வரணும். அடுத்த செகண்ட் நம்ம அடுத்து என்ன யோசிப்போம், பிஃபோர் வேண்டாம், ஆஃப்டர் என்ன யோசிப்போம்னு நினைப்பார். ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு என்ன மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. ஸோ படமும் ரொம்ப நம்ம நினச்சதை விட ஒரு மேக்கிங்காகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அப்புறம் ஜிப்ரான் சார் சொல்லவே வேணாம். எங்களுக்கு ஜிப்ரான் சார் கிடைச்சது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு இந்த படத்தில். கண்டிப்பாக பிஜிஎம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும், அதில் மாற்ற கருத்தே கிடையாது. அந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கேன். ஏன்னா பிஜிஎம் ட்ரைலர் அண்ட் டீசர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபிலிம் நாங்கள் ஒன்று நானும் பிரதீப் சார் பெஸ்ட்டே இருக்கும். நாங்கள் ஒன்று ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த சவுண்டிங்கை டோட்டலாக மாற்றிட்டார் அவர். அந்த ஃபிலிமோட சவுண்டிங் பேட்டர்னாவே டோட்டலாகவே மாற்றிட்டார் அவர். ஸோ இப்படியும் இந்த படத்தை எக்ஸைட் பண்ண முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக அது அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்காரு ஜிப்ரான் சொல்லவே வேணும்.
அப்புறம் செல்வா சார் பற்றி சொல்லணும். நான் ஆக்சுவலி சினிமாவுக்கு வந்தது ஒரு எப்படி எனக்கு நான் கமல் சாரோட ஃபேனு. நான் கமல் சார் படங்கள் மட்டும் தான் என் கண்ணுக்கு மாட்டோம். நான் அப்போதுலேருந்து சின்ன வயசுலேருந்தே கமல் சார் படம் வந்தால் மட்டும் தான் என் கண்ணுக்கே மாட்டோம். அந்த படம் மட்டும் அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து 2002 நினைக்கிறேன் காதல் கொண்டேன்னு ஒரு படம் பார்த்துட்டு என்னால் ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுறது என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படியே நான் பார்த்துட்டு இருந்த சினிமாட்டிக்கோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ மாறிடுச்சு. அந்த படம் ஒரு 3 படம் இருக்குது. அடுத்தடுத்து படம் காதல் கொண்டேன், கன்னத்தில் முத்தமிட்டால், விருமாண்டி, இந்த 3 படம் என்னை வந்து ஒரு மாதிரி கொடுக்கின படம். அது இந்த மாதிரி ஃபிலிம் மேக்கிங்கில் பார்க்கும்போது செல்வா சாரோட இந்த படத்து ஃபுட்டேஜ், அவரோட ஃபுட்டேஜ், அவர் நடித்த ஃபுட்டேஜ் நான் பார்த்து செல்வா சார் படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கண்ணு பயங்கரமாக டீல் பண்ணும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் ட்ரெயினாக லாஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா அவர் கண் ஷாட் சொல்லும். ஸோ அந்த எந்த அளவுக்கு டெப்த்தாக ஒரு வில்லனோட கண்ணிலே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஐ கான்டாக்டில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவார் இந்த ஃபிலிமு. அவரோட ஐடியாலஜி ஷோராக சொல்கிற இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு ஐடியாலஜி, வில்லனோட பெஸ்ட் ஐடியாலஜி நான் சொல்லுவேன் படத்தில். அது நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. Good evening everyone on stage and in audience. Thank you for coming. So ideally I should have prepared a long speech, but then again I thought I'll go candid on this one. So here it goes. I'm not a self-made man. Whatever I am, whoever I am, whatever I do is a result of the help, support, love, learning, teaching from a lot of people around me. And so it's inevitable that I'll just use this as an occasion to be grateful to them. So I'll start off with 𝗙𝗵𝗶 𝗔𝗀 So Mother, my mother, Girija, and the women who are in that position, Umayandi, then my sister, Pida, my father, 𝗙𝗵𝗶 and the men who are in that role, Varma uncle, Thambi uncle, and my brother-in-law, Robbie. Guru. Now that's a long list and it's a growing list, but still I have to remember a few people here. I'll start off with Asha teacher, Janardhan sir, then these are all people from my childhood, then Regutaman sir, then Vijay Kumar Anna, Gautam Vasavan Menon sir, of course Gautam sir, then Allu Aravind sir, then 𝗏𝗵𝗎 sir. They all have played roles of Guru in my life. Then God. God will go to my friends, my well-wishers. There are a lot of people who have always backed me, trusted me, still stuck to me, so all of them. Now to come to the movie. So about the movie, the first person or the people that I left to thank are the original writers with whom I collaborated, because the story is the most important first step of a film, and that would be Manoj Menon and Devdas, writers. Then the next person that I'm extremely grateful to is my best friend. He's here, writer, director Manu Anand. He has always had my back. He has always been my biggest critic. He has always been my biggest support. And I believe in life, and especially in this industry, it's always good to have a person who trusts you and has your corner. So Manu, thank you for that. And I hope that I'm having your corner too. Then many years ago, in fact this was much before FIR and all, like one of the times when Manu and I were sitting and discussing the stories, and we usually write together. Manu, being the very methodical Manu, decided that we'll make a list of actors who are at that time very underrated, but who had the potential to be amazing successful actors. And the first name that we wrote down, coincidentally, was Vishal. This was much before Manu had even narrated or we had even thought of FIR. I find it a very divine coincidence that both of us ended up doing our first film with him, first debut Tamil film with him, with Vishnu. And so my next thanks is to the actor Vishnu Vishal. For any director, the biggest gift an actor can give is utmost trust.
And to be very fair, I've got that through and through from Vishnu. And we might know some of it, we might not know some of it, but I'll have to give it in writing that he's probably one of the most hardworking, sincere actors ever. And this I first saw in 𝗙𝗵, where I had an opportunity to collaborate with him. And I saw him across, and I saw how he was giving entirely himself for the character and to the director. And I've seen him do that with every actor, or rather every director that he has worked with after that. And for us, Aariyan has been a long journey. It's been like, even though we started discussing and started initial planning and all that, we had almost 3 years together. And throughout, the actor Vishal, from the moment he got interested in the character and dedicated to the character, to the script, has stuck to it. Our journey took us from Chennai to Hyderabad, to then Bombay, then to London, and then back to Chennai. We had the opportunity to meet a lot of actors, including 𝗙𝗵𝗍𝗀 sir, Akshay Khanna, Akshay Kumar, Anil Kapoor, and obviously Aamir Khan sir. Producers, a lot of producers from Bombay. We almost made a Hindi film, and Vasu Bhagnani, a lot of them. And through, I felt that one of the reasons that they were all excited by was not just the story. Of course, there's an element of the story that they were all excited, but they were very also captivated by the passion of Vishnu. And that Vishnu is not just the actor Vishnu, but that's also the producer Vishnu, which I'm sure everybody will be talking about. There's an actor Vishnu and producer Vishnu. So just like how the actor Vishnu dedicated himself entirely for the film, I was back with the producer Vishnu. And I've seen him do that with other productions as in like other films that he has produced, especially if like how Manu said, no matter whatever the difficulties, he has backed them. This film also had its challenges, and there was an actor Vishnu who stuck to doing this film, as in like there was a point wherein like he had other commitments. I'm sure he wouldn't talk about it, some of it. He had very simple practical commitments which he had to attend to, and he had to sign or look out for other projects, but he still said that no, I'll complete this film and only then go to the next. And the same way the producer has backed me and believed in this project all this while. And there has been a lot of challenging aspects about the film, like when we said like we wanted to go wide and then we wanted to make it slightly bigger, he has backed it. And like say for example, you must have noticed, and we have tried something slightly different visually and sound-wise in this film. And to achieve that, there were certain requirements that we do the grade somewhere else and all that, which we went and did with probably one of the best in the country, 𝗙𝗵𝗍𝗀 Sports Works in Bombay. At no point has there been any doubt about it, because he was very clear about the vision as well. So I will thank the producer Vishal next. So thank you. Now for any film, the cast and crew is the most important. And of course, I've been very lucky. I'm being very, very lucky. And I've had a lot of input from Vishnu as well in this one. And we have managed to get most of the original or the first option of actors itself. And we wanted 𝗙𝗪 sir, honestly, before he started doing acting. In fact, the moment when we first discussed in Tamil, and Vishnu said like, how would 𝗙𝗪 sir be for this? And we were like, I was like, yes, because Manu and I had fought with him in mind. And we approached him, and thank you, sir. I thank you so much for coming on board for this project. Like everybody else, I'm a huge fan of his work, but it's been a great pleasure to interact with him, discuss the story with him, and have him as an actor. And then Shraddha again was our first option. We wanted somebody very strong, as in somebody who's a very good performer, who's a good actor, but who should also be able to hold the emotions which are subtle as well.
And our first choice was actually Shraddha, and we approached her, and thank you for coming in, and it was a pleasure. It's an absolute pleasure to work with her. And I love actors who do their homework and who comes prepared, and I've had that in all my actors. And Vishnu is somebody who keeps asking me a lot of questions, and Shraddha is somebody who does that, and they are ready to take that effort. So whatever works on the screen is entirely theirs. I just had to get them together. They did their job, and I think that's how acting should be. And Mansa, you are an absolute revelation. I saw one initial work of yours, and I was like, okay, we discussed, and Vishnu was also like, yeah, she's very talented, let's get her on board. And I was very glad that we could work together, because there's one segment in the film which is very vital in the film, and you have owned it entirely. Thank you for that. Then Karna sir, of course, there's a very different character that we wrote in for him, something normally he wouldn't be doing, but he took it on sport, he came on, and he has done a good justice to that. Then the rest of the cast who are not here, I would like to thank them as well. A lot of actors, Tarak, Sai, Avinash sir, all of them, Malabaradi, thank you very much. Then, okay, the film, one thing I can guarantee is would be technically fine. That is because I've had absolutely brilliant technicians on board and who has given their best on this. Starting off with my art director, Jay, my stylist, Vinod, and you'll see their work, and I think probably we'll talk about it after the film. And San, I have to thank you, because this film, like rightly said earlier, is not an easy film to edit. It is a very challenging film to edit, and it's been marvelously interpreted by San. I love it when technicians bring in their perspective to it. That's when it changes into something different. So the edit pattern, I'm sure, is something which is very different from how we normally see, and a little ahead as well. Then visually, yes, Harish has been the pillar of this film, pillar for me as well. And he's not here right now, but so I'll just speak for him. He has visualized it in a way which is far better than probably I could have initially explained. So Harish's visuals and the way he has treated the film is probably one of the biggest highlights of the film. A film like this, of course, will need a great music director to take it to the next level. As you can imagine, a lot of it is background score, and I was very worried, to be honest. But the moment I met Gibran sir, and he played me like 5 minutes of soundings for the film, was when I knew that, okay, I'm in safe hands and the film is in safe hands. I can very proudly say that it's done a marvelous work. I normally wouldn't talk about work in a big degree, but thank you, sir. Your music is probably one of the biggest highlights. And he has given us some songs beyond what we expected, and we are now trying to see how to put them out as some amazing songs. There are other songs in the films which you will hear. So thank you, sir. Thank you very much for giving life to this film. And yes, my other technicians, Sachin, who did the sound, Tabas, who is doing the mixing, then my dubbing team, Hafiz and Dileeban, all of you guys, thank you very much for your support. And a film like this, at this time to be put together, it takes a lot of effort from the production as well. I'm sure everybody has Shravanti at the back of her mind, but they wouldn't be mentioning. But thank you, Shravanti. Thank you, Sidaraman sir. You guys run the show, because it's not just creative, a lot of production work has to go in. And for marketing, Sid and your team, thank you very much for that. Yeah, so I think that covers most of it. Then,
in gratitude, since in gratitude, I'll just convey one more. The most underrated team will invariably be my team because I'm sure I'll take them for granted, but the direction team, I thank you. You have been always around, and I don't want to embarrass you, but you know every one of you. So yeah, I've been given strict instructions not to take their names. So then, yeah, thank you guys. Thank you for sticking with me all these years. Then, there's one additional thing which I have to say, which is actually 3 years means a lot of effort for not just for the team but also for their families. So I just need to thank the families of all the people who are involved, and I have to extend the gratitude to 𝗙𝗵 and the family, because they have been immensely supportful to me personally, and that's why I always see 𝗙𝗵 as a mentor to me. And also Jwala, a special thanks to you, because from day one, from the time she heard the story, she has been a great support for us, and thank you very much. So I think I have covered almost everyone, and I hope I have not missed anybody. Then I know I shouldn't be speaking so much as well, but I have stayed away from Tamil. So then, okay, before I step out, okay, thank you for all the wonderful people in my life, and one person especially. She has been with me for 30 years, and it's as a friend, as a partner, and 15 years as my wife. So to Danya and Siddhartha, my son, and Saransh, my boys, everything that I do, all that I am is for you guys. Thank you. Hello everybody. My father has been working really hard for this movie called Aariyan for you guys. I feel very honored to have a movie named after me. Please watch it in theaters from October 31st onwards. I hope you all enjoy it. Thank you. Thank you, Aariyan. We're sure we're going to be சினிமாலேயே சம்பாதிக்கிற காசை சினிமாலேயே போடுற வெகு சில பேரில் இவரும் ஒருத்தர். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டர், ப்ராமிசிங் அண்ட் குவாலிட்டியான ஸ்கிரிப்ட்ஸை சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர், அண்ட் திறமைசாலிகளை, நியூ டேலண்ட்ஸை தோளில் தட்டி உனக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற ஒரு நல்ல மனிதர். ஹீ இஸ் த ஒன் நோன் ஃபார் ஹிஸ் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எந்த படத்தில் அவரோட பாஸ்ட் ஒர்க் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எப்போவுமே ஒரு கமெண்ட் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும், ஓஜி ஆஃப் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இஸ் பேக், ஓஜி ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் இஸ் பேக் அப்படின்னு. இவர் படம் பண்ணினாலே அது குவாலிட்டியாக தான் இருக்குங்கிற பேரை மக்கள் தேர்ந்து சம்பாதிச்ச ஒரு நடிகர். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. எஸ், இஸ் நன் அதர் தேன் ஆக்டர், ப்ரொடியூசர், விஷ்ணு விஷால் ஸ்டூடியோஸ்லேருந்து விஷ்ணு விஷால் அவர்கள். சார் என்ன சார், இப்போது அவர் வந்து உங்களை அன்லாக் பண்ணால் தான் நீங்கள் வந்து பேச முடியுமா? எஸ் சார், ஆமாம் அப்படி தான். நாட் ராட்சசன் டுடே, ப்ளீஸ் கோ ஃபார் இட். எல்லாருக்கும் வணக்கம். என் ஃபேமிலி மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்குது எனக்கு. எப்போவுமே நான் சொல்லுவேன், இன்றைக்கி இந்த இடம் எனக்கு கிடச்சிருக்குன்னா ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆக்டர், இன்றைக்கி மொத்த ஃபேமிலியும் நல்லா இருக்குன்னா இந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலினால தான். நான் அடிக்கடி பர்சனலாக எல்லாருக்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாரோட விமர்சனங்கள் தான் என்னை வந்து இது வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. அண்ட் ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இந்த நாட் ராட்சசன் வேறு வழி இல்லை, ஏன்னா ராட்சசனோட கம்பேரிசன் கண்டிப்பாக வரும், அது எங்களுக்கு தெரியும். பட் இது ராட்சசன் கிடையாது அப்படிங்கிறது நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். ராட்சசன் ஒரு கல்ட் ஃபில்ம், அண்ட் அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஆடியன்ஸ்க்கு. ஸோ த்ரில்லர்ஸ் அதுக்கப்புறம் வர பல லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா த்ரில்லர்ஸோட ரெஃபரன்ஸ் ராட்சசனாக தான் இருந்தது. அது மலையாளம் எடுத்துக்கலாம், தெலுங்கு எடுத்துக்கலாம். ஆனால் இன்னமும் அந்த ராட்சசனுங்கிற ஒரு விஷயத்தை யாரும் பீட் பண்ணல. ஸோ ஆப்வியஸாக என்னாலும் பீட் பண்ண முடியாது, எங்கள் டீம்னாலையும் பீட் பண்ண முடியாது, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் வி வாண்டட் டு கிவ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இனிமேல் த்ரில்லரே பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது.
பட் இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஓகே ஃபைனலி தெர் இஸ் சம்திங், ஒரு ராட்சசன் இல்லை ஆனால் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஒரு ராட்சசன் மாதிரி அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது இந்த கதை கேட்கும்போது. ஸோ அப்படி தான் பிரவீன் வந்து எஃப்ஐஆரில் வந்து நடிக்கும்போது மனு தான் தேங்க்ஸ் சொல்லலாம், மனு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். எஃப்ஐஆரில் கூட ஆக்டராக நடித்தார். அங்கே நடிக்கும்போது அவர் கதை சொல்லும்போது ஒரு 2-3 வேறு கதைகள் சொன்னார். அப்புறம் இந்த ஐடியாவை சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த த்ரில்லர் ஜானரில் திருப்பி பண்ணீங்கன்னா எனக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னாரு. அசனா எனக்கும் டவுட்டு தான், ஆனால் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அது சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹவு கேன் வி மேக் இட் டிஃப்ரெண்ட்டுங்கிறதுக்கு என்னெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ண முடியுமோ நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறோம். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையான்னு நீங்கள் எல்லோரும் பார்த்து சொல்லணும். அண்ட் திஸ் இஸ் பீன் அ வெரி குட் ஜேர்னி, வெரி லாங் ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா கோவிட் டைமில் தான் அவர் எனக்கு கதை சொன்னார். ஸோ கோவிட்லேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 5 years ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. அண்ட் 5 yearsோட பேஷன்ஸ் ஒரு டைரக்டர்கிட்ட நான் என் லைஃப்பில் பார்த்ததில்லை. ஸோ கண்டிப்பாக பிரவீன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் பீங் ஸோ பேஷண்ட், ஸோ டெடிக்கேட்டட். நடுவில் வந்து சில காரணங்களால் நான் வேறு படங்களுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்போது எங்களோட பிளான் ஒரு 6 months தான் போயிட்டு வந்துடுவேன்ட்டு, அந்த 6 months வந்து 2 வருஷமாக மாறிடுச்சு. ஸோ அதனால் இந்த டிலே. அண்ட் பட் அந்த டைம் வந்து எங்களுக்கு ஒரு வேறு விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடச்சிது. வி ஹேப்பன், நாங்கள் வந்து பாம்பே போய் அமிர்தசரை மீட் பண்ணி கதை சொல்ல வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் 4 times எங்களோட உட்காந்து இந்த கதையை கேட்டிருக்காரு. 40 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஹி ஆல்மோஸ்ட் அக்ரீட் டு பிளே த ஆன்டகனிஸ்ட் ஃபார் த ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் இட். ஸோ நாங்கள் ஒரு 20 days ஷூட் பண்ணி அவருக்கு காமிச்சோம். அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கதையை கேட்டார். நான் 1 line சொன்னேன். அதுக்கப்புறம் பிரவீன் பை சான்ஸ் பாம்பேல தான் இருந்தார். ஸோ ஹோல் நைட் அரௌண்ட் 10 o'clock எங்களோட உட்காந்தாரு நைட்டு. அண்ட் மார்னிங் 6 வரைக்கும் வந்து இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி அது நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு அது நடக்கலை. ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட், 2 yearsோட வெயிட்டிங் பீரியட் எங்களுக்கு வேறு விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது. ஏன்னா ஓகே நம்ம ஏதோ ரைட்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த கதை வந்து வாசு பக்னானி சார் கிட்ட போச்சு, ஒரு நிறைய இடங்களில் ட்ராவல் பண்ணிச்சு நார்த்தில். பட் சில காரணங்களால் அது நடக்கலை. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட், இல்லை பரவாயில்ல நம்ம தமிழ்லேயே பண்ணுவோம். அப்புறம் ரவிதேஜா சார் கிட்ட போச்சு தெலுங்குல பைலிங்குவலாக பண்ணலான்ட்டு. பட் தென் அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால அடுத்த கட்டத்துக்கு போகல. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் இந்த படம் நம்ம தமிழ்லேயே எடுப்போம், நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம படம் எடுப்போம், அது ட்ராவல் ஆச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா பேன் இண்டியாங்கிற வார்த்தை இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய இந்தியாவில் ஹிட் ஆகிற படங்கள், பேன் இண்டியாவில் ஹிட் ஆகிற படங்கள் ரொம்ப ரூட்டட் ஃபிலிம்ஸாக தான் இருக்குது. அவங்களுடைய ஆடியன்ஸ்க்காக தான் அந்த படங்கள் எடுத்திருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் ஆகி அது ஒரு பேன் இண்டியாவை மாறுதுங்கிறது நான் நம்புகிறேன் ஒரு ஆக்டராக. ஸோ நானும் அந்த ஜேர்னியில் லைட்டாக டீரேட் ஆனேன். எனக்கு ஓகே பேன் இண்டியா பண்ணலாம், நாலு ஊரில் இந்த ஆக்டர்ஸ் கொண்டு வந்து ஒரு பேக்கேஜிங் பண்ணலான்னு நான் ஆசைப்பட்டேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு அந்த ரியலைசேஷன் வரும்போது ஐ செட் இல்லை பிரவீன், நம்ம தமிழில் மட்டுமே பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இந்த படம் வந்து திருப்பி அந்த 2 years கழிச்சு ஐ ஸ்டார்டட். அண்ட் அந்த ஜேர்னி வந்து இன்னைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண லாஸ்ட் நவம்பரில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இந்த படம். அண்ட் இந்த October 31st நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே என்னால் என் ப்ரொடக்ஷனில் ஒரு படத்தை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுது. இதுதான் வந்து நான் விஷ்ணு விஷால் ப்ரொடியூசரோட பலமாக பார்க்குறேன். அண்ட் இந்த ஜேர்னியில் நிறைய பேரோட எஃபர்ட் என் கூடவும் இருக்குது. அதில் முக்கியமாக என்னோடய ஃபேமிலி கண்டிப்பாக சொல்லலாம், அண்ட் மை வைஃப் ஜுவாலா. பட் இந்த படம் ஸ்க்ரீனில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற டெக்னீஷியன்ஸ். இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி வெரி டெக்னிக்கல் ஃபில்ம். அண்ட் ஒவ்வொரு டெக்னீஷியன் நீங்கள் உட்காந்துருக்காங்க, அவங்க வந்து எல்லாருமே அவங்களோட 200% கொடுத்துருக்காங்க. இது பற்றி நான் வந்து இந்த மேடையில் பேசாமல் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சக்ஸஸ் மேடை இருக்கும்னு. அந்த மேடையில் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொரு டெக்னீஷியன் எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எப்படி இந்த படத்தை அப்ரோச் பண்ணாங்க, எந்த மாதிரியான இன்புட் கொடுத்துருக்காங்க, இது கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் நிறைய மேடைகளில் நினைப்பேன், ஏன் எல்லோரும் இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறாங்க டெக்னீஷியன்ஸ் பற்றி. பட் ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் மாறும்போது தான் எனக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆச்சு. ஒரு டெக்னீஷியன் இல்லைன்னா படங்களே இல்லை அப்படிங்கிறது. அதோட ஒரு அவுட்புட் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு போக தான் ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. அண்ட் ஆஸ் அ ப்ரொடியூசர் டெஃபினெட்லி ஐ வில் டாக் இன் டீட்டெயில். ஆஸ் அன் ஆக்டர் ஐ வில் டாக் இன் டீட்டெயில் அபவுட் ஆல் மை டெக்னீஷியன்ஸ். ஐ ஹோப் தேர்ஸ் another stage where we can celebrate the success of the movie together. அண்ட் கண்டிப்பாக என்னோட ஒவ்வொரு படங்கள்லையும் ஒரு புது விஷயம் ஏதாவது இருக்கும், ஒரு புது கேரக்டர் பேசப்படும். கண்டிப்பாக இந்த படத்துல ஒரு புது விஷயம் இருக்குது. அது த்ரில்லருங்கிறனால எங்களால் சொல்ல முடியாது இப்போது. ஐ ஹோப் அந்த புது விஷயம் உங்களுக்கும் கன்வே ஆகுங்கிறது நான் நம்புகிறேன். நான் ஒரு கதை கேட்கும்போது எக்ஸைட் ஆகிற விஷயமே இந்த மொமெண்ட். நான் ஒரு கதை கேட்கும்போது கேட்கும்போது எக்ஸைட் ஆகல,
அதே மொமெண்ட் எனக்கு உண்மையாகவே ஆடியன்ஸாகவும் சரி, நீங்களும் விமர்சனங்களில் எழுதும்போது சரி, எக்ஸைட் ஆகும்போது தான் எனக்கு ஒரு திருப்தியே கிடைக்கிது. அப்போ தான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே கிடைக்கிது. ஓகே, நான் கேட்ட கதை ஒன்று பண்ணியிருக்கேன் எனக்கு இமோஷ்னலாக, அதே விஷயம் ஆடியன்ஸ் கிட்ட ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது தான் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அந்த ஒரு மொமெண்ட்டு தான், இல்லை அந்த மொமெண்ட்ஸ் தான் என்னை வந்து மோட்டிவேட்டே பண்ணுது டு ஆல்சோ ஆக்ட் இன் டிஃப்ரெண்ட் மூவிஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூஸ். ஏன்னா என்னோடய ரூட் வந்து கண்டிப்பாக இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரூட். எல்லோரும் நிறைய கமர்ஷியல் ரூட் எனக்கு இல்லை. ஒரு வித்தியாசமான படங்கள் பண்ணி தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த ரூட் வந்து நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு வாட்டியும் படங்கள் பார்த்து when you appreciate, I feel very happy and overwhelmed. எனக்கு டைம் ஆகுது ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்கு, பட் that one thing gives me a lot of energy to keep pushing. அண்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வா சாரோட கேரக்டர் அதுதான் வந்து இந்த படத்தோட ஹைலைட். ஸோ எப்படி 𝗙𝗵𝗶 ஹீரோயின் கேரக்டர் ஹைலைட்டாக இருந்ததோ, அண்ட் இன்னும் நிறைய படங்களில் வந்து வேற ஒரு கேரக்டர்ஸ் மேலே ஒரு பாரம் இருக்கும் என் கதைகளில், அந்த மாதிரி ஐ திங்க் இந்த படம் பொறுத்த வரைக்கும் செல்வராகவன் சார் இஸ் தி பில்லர் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க சார். ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு டெல் யூ தட் அந்த பேஷன், அந்த determination and the focus is all come after, we all have grown up seeing your movies. நீங்கள் எடுத்த அந்த படங்கள்லாம் இன்னும் என் மனசில் நிற்குது சார். ஒவ்வொரு படமும் the kind of effort you put in, the kind of நீங்கள் இன்றைக்கி தனுஷ் சார் வந்து இன்றைக்கி ஒரு ஆளாக இருக்கிறாருன்னா கண்டிப்பாக ஐ திங்க் உங்களோட அந்த எஃபர்ட் அவர் பின்னாடி பயங்கரமாக இருந்திருக்கோங்கிறது எனக்கு தெரியும் சார் ஆஸ் அ டைரக்டர். So I have huge respect for Dhanush sir. I've always told Dhanush sir also. And I think the kind of effort that you and your family have put in Tamil cinema, நான் அதோட 5-10% போட்டாலே நான் வந்து I think I'll be a winner நான் நினைக்கிறேன். So thank you for being a part of our film. And thank you Shraddha. When we spoke about the main lead of the movie, I was very clear. எனக்கு வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மர் வேணும்னு. ஸோ பிரவீனை நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்ரத்தா தான் ஃபஸ்ட்டு பேராக வந்தாங்க. And I'm very happy to have you on board. And first 30 minutes, படத்தோட 30 minutes வந்து அவங்க பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. And I think that will be the highlight of the movie, the first 30 minutes. And Manasa, thank you for coming on board. You're a little late entry, but I'm very happy to have you. And ஒரு விஷயம் மட்டும் I think I should tell you. I don't know if நீங்கள் இன்னும் படம் பார்க்கல. ஸோ நாங்கள் ஒரு சாங் வச்சுருக்கோம் படத்தில், கொஞ்சம் ஒரு லவ் சாங்கு. ஸோ நான் இது வரைக்கும் இன்டிமேட்டான சாங் பண்ணதில்லை. ஸோ நான் டைரக்டர்கிட்ட அவரும் அந்த விஷுவல்ஸ்லாம் அப்படி கொஞ்சம் எடுக்கலாம், எனக்கு கொடைக்கானலில் வேறு ஷூட்டு. ஸோ நாங்கள் ஒரு சீன் ஷூட் பண்ணோம். அண்ட் அவங்க வந்து டைரக்டர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து ஆல்ரெடி 2-3 படங்களில் லிப்லாக்லாம் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து அது ரிப்பீட் ஆகுது சார், எனக்கு கொஞ்சம் வேணாம், இல்லைன்னா டேக் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டேரக்டர் என்கிட்ட வந்து சொன்னேன். நான் சொன்னேன், நான் ஒரு படத்தில் கூட பண்ணது இல்லையே அப்படின்னு. பட் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் ஷி மென்ட் அண்ட் ஐ இமிடியட்லி டோல்ட் த டைரக்டர், இதுக்கப்புறம் அது மாதிரி எதுவுமே ஷூட் பண்ணுவேன்னா இந்த பாட்டை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுவோம். அண்ட் இந்த ஃபைனல் எடிட்டிங் ஆஃப் த மூவி தட் இஸ் ஸ்டாப். Okay, so I respect what you said, and as an actor I definitely understand and appreciate that நீங்க அது வந்து வாய்ஸ் அவுட் பண்ணீங்க and we have taken action. ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அண்ட் அது ஏன் நான் ஷேர் பண்ணேன்னா, I always respect women and their whole approach towards cinema. So thank you for being a part of our film. And Manu, thanks for introducing Praveen. And Jay sir, நன்றி. அண்ட் எல்லாரை பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன். ஜிப்ரான் சார் அண்ட் ஸ்டான் லோகேஷ் சார், இவங்க 2 பேர் வந்து எப்படி ராட்சசனில் ஒரு பெரிய பலமாக இருந்தாங்களோ, கண்டிப்பாக இந்த படத்துலையும் ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறாங்க. அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு தெம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். அதில் கண்டிப்பாக அவங்களோட பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும். அண்ட் பிரவீன், I want to speak to you after the movie releases. That's when I think I'll be able to actually pour out what I have in my heart. And as a producer, as an actor, the kind of support அவர் எனக்கு கொடுத்ததுங்கிறது என்னால் மறக்கவே முடியாது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னோட ஃப்ரெண்ட் கருணாகரன், அவர் வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு பார்ட் ஆகிட்டார். ஸோ ரெகுலரான கதைகள் கேட்கும் போதெல்லாம் அவர் வந்துடுறாரு, க்ரியேட்டிவ் இன்புட்ஸ்க்காக அவர் வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா கதையிலையும் அவர் ஒரு கேரக்டர் இருந்தே ஆகணும்னு சொல்லி ஒரு கண்டிஷனும் கொடுத்துட்டாரு. ஸோ அது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எந்த படமாக இருந்தாலும் விஷ்ணு ஷார்ட் ஸ்டுடியோஸில் அவர் கண்டிப்பாக இருக்கணுங்கிற ஒரு அன்ரிட்டன் ரூலே இருக்குது. ஸோ அக்ரிமெண்ட் டைரக்டரோட சைன் பண்ணும்போது அது போட்டுறோம் நாங்கள். அந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு ஹிம் ஆல்சோ. அண்ட் ஆரியன், என் பையனோட பேர். ஸோ இன்றைக்கி ஆரியன் வந்திருக்கிறாரு.
வெரி எக்ஸைட்டட். ஏன்னா 5 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட சொன்ன ஆரியன் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு. அண்ட் இட் டுக் ஆல்மோஸ்ட் 5 years இஸ் grown up. அண்ட் ஐம் ஹாப்பி தட் ஃபைனலி அவர் படத்தில் அவர் பேரில் இருக்கிற படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இது கண்டிப்பாக ஒரு மை சன் வில் பி ஹாப்பி தட் அவர் பேரில் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேங்கிறது. அவருக்கு இந்த படத்தை பற்றி இப்போ புரியாது, மேபி ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் அவர் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். அண்ட் மை என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், சீதாராமன் அங்கிள், ஷவந்தி அண்ட் ஆல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படத்தோட விமர்சனங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் எப்போவுமே உங்கள் எல்லாரோட எல்லா விமர்சனமும் பார்ப்பேன். அண்ட் ஐம் வெயிட்டிங் வெரி ஈகர்லி. ஐ ஹோப் வித் திஸ் ஃபில்ம் ஐ ஃபீல் தட் சம்வேர் யூ ஆல் ரெக்கக்னைஸ் மீ தட் திஸ் மேன் இஸ் கன்சிஸ்டன்ட். ஏதோ கன்சிஸ்டாக பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுப்பேங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி விஷ்ணு விஷால் சார். இந்த தருணத்தில்